Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு மொபைல் ஃப்ரேம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்றதை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப் 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்குது. இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி 9:16 அந்த ரேஷியோக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கீ அனிமேஷனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஃப்ரேம் இமேஜ் மட்டுமே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நல்லா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படி இல்லைனா டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த ஃப்ரேமில் உங்களுடைய கை வச்சு கரெக்டாக அந்த 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அந்த மொபைல் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கீ ஃப்ரேம் இருக்கும். அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ அனிமேஷன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கரெக்டாக வீடியோவுக்கு சென்டரில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கீ ஃப்ரேம்னு இருக்கா, ஸோ அகைன் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவை லைட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ வீடியோக்கு எண்டில் வச்சுட்டு அகைன் வந்து ஒரு கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ லைட்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரியான கீ அனிமேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கீ அனிமேஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லிரிக்ஸ் வீடியோ இந்த சாங் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வீடியோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம்
வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக லைட்டாக வந்து லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் வந்து 0ல இருக்கும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோ வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோக்கு கீழே இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஃபோட்டோவை ஆட் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பதில் ஏதாவது ஸ்டேட்டஸ் வீடியோ கூட அந்த இடத்த வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வந்து எடிட் பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை எடிட் பண்ணுறீங்களே, இல்லை சும்மாவே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குதுன்னா அந்த ஃபோட்டோஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரேமை வச்சு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.